வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சர்க்கரையே சேர்க்காத ஒரு இனிப்பான லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க டைம் ஆகும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டுன்னு சொல்லலாம். ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக இந்த லட்டு வந்திருக்குதுன்னு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நட்ஸு சேர்த்து வறுத்துக்கலாம். இது ரொம்ப வறுக்க வேணாங்க, லைட்டாக பொன்னிறமானாலே போதும். இந்த லட்டு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. அந்த நெய்யோடு சேர்த்து அந்த வறுத்த நட்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துருக்குறேன். அந்த மாவை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். நம்ம வறுக்கும் பொழுது இந்த மாவு அந்த கலரு சேஞ்ச் ஆகும் லைட்டாக. அந்த வறுத்த மாவோட ஃப்ளேவர் நல்லா வருங்க. அந்தளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிறணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம கம்பு மாவுக்கு பதிலாக ராகி மாவு கூட சேர்த்துக்கிறலாங்க. அதுவுமே ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நல்லா வறுத்தாச்சு, அந்த கலர்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம வறுத்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறோம். அதிகபட்சமாகவே இந்த லட்டு செய்கிறதுக்கு நமக்கு 5லேருந்து 10 நிமிஷம் தாங்க டைம் ஆகும். இதில் இப்போது கொஞ்சமாக நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாங்க. நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற நட்ஸை இந்த நெய்யோடு சேர்த்து இந்த மாவில் சேர்த்துடலாம். நம்ம வறுத்த மாவை ஆற வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. அப்படியே சூடு இருக்கும் பொழுதே அதை சேர்த்து பிரட்டி விடலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு தேன் எடுத்துருக்குறேன். 1 கப் மாவுக்கு 1/4 கப் தேன் அந்த அளவு சரியாக இருக்குங்க. இப்போ அதவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குருவோம். நம்ம தேன் சேர்த்து பண்ணுறதுனால சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட இந்த லட்டு சாப்பிட்லாங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட இதே போல் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்த்தி கூட. இப்போ நம்ம தேன் கலந்து செய்கிறதுனால இது கெட்டே போகாதுங்க. ஈரம் படாமல் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா 10 டேஸ் வரைக்கும் அப்படியே வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டிய தேவை கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.